ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா டேட்டா கிளீனிங் மெத்தட்ல இருக்கு இல்லையா, அந்த டேட்டா கிளீனிங் ப்ராசஸில் அவுட்லேயர்ஸ் எல்லாம் பாக்ஸ் பிளாட் யூஸ் பண்ணி எப்படி டிடெக்ட் பண்ணுறா அப்படின்றத வந்து இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணிடுறேன்னா ஃபஸ்ட்டு பாண்டாஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடிஎஃப். பிடி தான். நெக்ஸ்ட் என்னது, இதில் நான் வந்து நியூமெரிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறேன். இம்போர்ட் நியூமெரிக்கல் என்னது, நம்பை. ஓகே, நம்பை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நம்பை ஆஸ் என்பி அப்படின்னு கொடுத்துட்டு நான் இது ரெண்டுத்தையும் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சாரி, இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன், எப்போவுமே ஒரு டேட்டா செட் வேணும் இல்லையா. நான் இப்போ மேக்ஸ் பிளாட்ன்ற விசுவலைசேஷன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எனக்கு ஒரு டேட்டா செட் வேணும். ஓகேவா, அந்த டேட்டாஸில் இருக்க அவுட்லேயர்ஸை தான் நான் டிடெக்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன்னா df equal to pd dot என்ன நான் சிஎஸ்வி ஃபைல் தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ ரீட் சிஎஸ்வி. ஓகேவா, என்னோட சிஎஸ்வி ஃபைலை வந்து நான் அப்லோட் பண்ணேன். என்னோட சிஎஸ்வி ஃபைல் எங்கே இருக்குன்னா, என்னோட சிஎஸ்வி ஃபைலோட நேம் என்னதுன்னா டைட்டானிக் டேட்டா செட். நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, டைட்டானிக் டேட்டா செட். ஸோ டைட்டானிக் டேட்டா செட்டுன்றது என்னோட டேட்டா செட்டோட நேம். ஓகேவா, டேட்டா செட். இதை வந்து நான் வந்து காகல்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, காகல்லேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ டாட் சிஎஸ்வி நான் சேவ் பண்ணது வந்து டாட் சிஎஸ்வி மெத்தடில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டாட் சிஎஸ்வி. ஓகேவா, அதுக்கு அடுத்ததா எனக்கு இதோட இன்ஃபர்மேஷன் வேணும். அண்ட் தென் ஹெட்டரில் இருக்க 10 காலம்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், df டாட் இன்ஃபோன்ற கமெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், அதோட இன்ஃபர்மேஷன் வாங்கிறதுக்காக இன்ஃபோன்ற கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்ததா என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுறோம், df டாட் ஹெட்ன்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, அந்த டேட்டா செட்டில் ஹெட்டரில் என்னென்ன காலம்ஸ் இருக்கோ, என்னென்ன டேட்டாஸ் இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு விஷுவல் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிட்டோன்னே என்னோட ஓவரால் வந்துருச்சு. என்னோட இன்ஃபர்மேஷன் என்னது, ரேஞ்ச் ஆஃப் இண்டெக்ஸ் வந்து 891 என்ட்ரிஸ் இருக்குது. டேட்டா காலம்ஸ் 12 காலம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த 12 காலம்ஸ் தான் இதோ இங்கே இருக்குது பாருங்கள். அடுத்ததாக வந்து அதை வந்து சும்மா எனக்கு வந்து அந்த 10 காலம்ஸை மட்டும் ஷோ பண்ணி காட்டிருக்கு. இதுக்கு அடுத்ததாக நான் என்ன பண்ணுறேன்னா டூப்ளிகேட் ரோஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ண போகிறேன். நான் டூப்ளிகேட் ரோஸ் செக் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா df டாட் டூப்ளிகேட். ஓகேவா, டூப்ளிகேட் அப்படின்னு போட்டு டூப்ளிகேட் ரோஸ்லாம் நான் செக் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா டூப்ளிகேட் ரோஸ்லாம் எங்கே இருக்குன்னு செக் பண்ணுறேன்னா, சாரி, df டாட் டூப்ளிகேட்டட்னு வரணும். ஓகேங்களா, டூப்ளிகேட் இல்லை, டூப்ளிகேட்டட், அதுதான் கரெக்டானது. ஓகேங்களா, இதோ எனக்கு எவ்வளோ டூப்ளிகேட்ஸ் டேட்டா இருக்குன்னு அது இந்த டூப்ளிகேட்ஸ் டேட்டாலாம் எப்படி வரும்னா பூலியன் சீரீஸில் வரும். ஓகேங்களா, நம்மளுக்கு தெரியல, ட்ரூன்னு என்னது 1 வேல்யூ, ஃபால்ஸ்னா 0 இல்லையா. ஸோ என்கிட்ட டூப்ளிகேட்டட் வேல்யூஸ் இந்த டேட்டா செட்டில் இல்லவே இல்லை போல் இருக்கு. ஸோ அதனால் எல்லாமே ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததான் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஒவ்வொரு காலமோட டேட்டா டைப்பையும் ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா எனக்கு டேட்டா டைப்ஸ் எந்தெந்த காலம்ஸில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கேட்டகரைஸ் பண்ணுறேன். கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கேட்டகரைஸுக்கு கேட்டுன்னு நான் எடுத்துக்கிறேன். கேட் காலம், என்னோட காலம் தானே இப்போ கேட்டகரைஸ் பண்ண போகிறேன் இல்லையா. ஈக்குவல் டு காலம் ஃபார் காலம் இன் df டாட் காலம் டாட் டேட்டா டைப் வந்து டி டைப் நான் கொடுக்குறேன். ஸோ டி டைப் ஈக்குவல் என்னவா இருக்கணும்னா ஆப்ஜெக்டா இருக்கணும்.
என்னோடது வந்து ஆப்ஜெக்ட்ஸ்னா ஆல்ஃபபெட் லைக் வருது இல்லையா, லைக் ஏ நேமு செக்ஸு இதெல்லாமே என்னதுல வரும், ஆப்ஜெக்ட்ஸில் தான் வரும். ஓகேங்களா, பிகாஸ் இதெல்லாமே ஆல்ஃபபெட்டிக்கல் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி வரது எல்லாமே எனக்கு ஆப்ஜெக்ட்ஸ். அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நான் என்னென்னு கேட்கணும். அட் த சேம் டைம் அதுக்கு அடுத்ததான் நான் இன்னொன்று என்ன கேட்டகரைஸ் பண்ணுறேன், நியூமரிக்கலை கேட்டகரைஸ் பண்ணணும். ஓகேங்களா, நியூமரிக்கலை வந்து சேம் அதே தான். சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிறேன். நியூமரிக்கல் காலம் NUM, நியூமரிக்கலுக்கு NUM போட்டுக்கிட்டு, அண்ட் தென் காலம் ஃபார் DF காலம்ஸ் இஃப். ஓகேங்களா, சப்போஸ் அந்த காலம்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஆப்ஜெக்டாக இருந்ததுன்னா அது நியூமரிக்கல் காலம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், DF டாட் காலம்ஸ். ஓகேங்களா, DF டாட் காலம்ஸ் இஃப் DF காலம் டாட் டேட்டா டைப் வந்து நாட் ஈக்குவல் டு ஆப்ஜெக்டாக இருந்ததுன்னா அது எனக்கு வந்து நியூமரிக்கல். ஈக்குவல் டு ஆப்ஜெக்டாக இருந்ததுன்னா அது வந்து கேட்டகரிக்கல். ஓகேங்களா, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் கேட்டகரிகளுக்கு கேட்டு காலம்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா, கேட்டகரிக்கல் காலம் க்ளோஸ் பண்ணிட்டு, அண்ட் தென் இதில் எனக்கு என்ன ஷோ ஆகணும், இந்த கேட் காலம் இருக்கு இல்லையா, ஸோ அது ஷோ ஆகணும். ஸோ கேட் கேட் காலம் ஷோ ஆகணும். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்று பிரிண்ட் ஆகணும், அந்த நியூமெரிக்கல் காலம். ஸோ அதை வந்து பிரிண்ட் நியூமெரிக்கல் காலம் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு இப்போ இதில் எனக்கு என்ன வரணும், NUM _ ஓகேவா, இந்த காலம் எனக்கு பிரிண்ட் ஆகிடும். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணாமா, எந்த இடத்துல வருது, நான் கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா, ரன் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எரர் வந்தது. எரர் வந்ததுக்கப்புறம் இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா. ஓகே, எனக்கு கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேங்களா, நேம் அண்ட் செக்ஸ் எல்லாம் தனியாகவும், பேசஞ்சர் ஐடியா வந்து தனியாகவும், அந்த நியூமரிக்கல் எல்லாம் தனியாகவும் எனக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துருச்சு. அதுக்கு அடுத்ததான் நான் என்ன பண்ணேன்னா, யூனிக் வேல்யூஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறேன். யூனிக் வேல்யூஸ்னால் நேமில் எவ்வளோ என்ட்ரிஸ் இருக்குது, செக்ஸில் எவ்வளோ என்ட்ரிஸ் இருக்குது, டிக்கெட்டில் எவ்வளோ என்ட்ரிஸ் இருக்குன்னா நான் செக் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா DF ஓகேங்களா, கேட்டகரியில் தான் நான் செக் பண்ணுறேன். கேட்டகரி காலம் COL கேட்டகரி டாட் யூனிக் UNIQUE யூனிக்காக செக் பண்ணணும். யூனிக்லாம் செக் பண்ணணுன்றதுக்காக நான் இதை கொடுக்குறேன். ஸோ எனக்கு நேமில் வந்து 891 என்ட்ரிஸ் இருக்குது, செக்ஸில் வந்து மேல் ஃபீமேல்னு 2 இருக்குது, டிக்கெட் வந்து 681 போயிருக்கு, கேபின் வந்து 147, எம்பாக்ட் வந்து 3, டேட்டா டைப்ஸ் வந்து இன்டீஜர் டேட்டா டைப்ஸ். ஓகேவா, இது எல்லாமே எனக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, மிஸ்ஸிங் வேல்யூஸ் எல்லாமே இப்போ நான் செக் பண்ணணும். மிஸ்ஸிங் வேல்யூஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ஓகேங்களா, மிஸ்ஸிங் வேல்யூஸோட செக் பண்ணுறதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, ரவுண்ட் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து DF டாட் நல். இந்த DF டாட் இஸ்னல் எதை குறிக்கும், அது வந்து DF டாட் இஸ்னல் வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ். அதாவது இது வந்து பூலியனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா, ட்ரூவாக இருந்ததுன்னா மிஸ்ஸிங் வேல்யூஸு, ஃபால்ஸாக இருந்ததுன்னா நாட் மிஸ்ஸிங் வேல்யூஸு. ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், DF டாட் இஸ்னல் டாட் அந்த நல்லா இருக்க வேல்யூஸ் எல்லாமே எனக்கு ஓவராலாக எவ்வளோ இருக்குன்னு மட்டும் சொல்லு அப்படின்றேன். ஓகேங்களா, அதாவது அது எல்லாமே அடிஷன் பண்ணிட்டு இப்போ எனக்கு ஓவராலாக எனக்கு ஏஜ்ன்றதுல வந்து ஒரு 10 இருக்கா, அந்த 10மே மட்டும் 10ன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா, அவ்வளோதான், சம் பண்ணி காட்டுறேன். எனக்கு அந்த நல்லா இருக்கிறது எவ்வளோ இருக்குன்னு மட்டும் சொல்லுன்றதுக்காக தான் இந்த கமெண்ட்டை நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இதில் இன்னொரு இது என்னென்னா, ட்ரூனா மிஸ்ஸிங் வேல்யூஸு, ஃபால்ஸ்னா நான் மிஸ்ஸிங் வேல்யூஸு. ட்ரூவோட வேல்யூ என்னது 1. ஸோ 1 எத்தனை 1 வருதுன்ட்டு அடிஷன் பண்ணி எனக்கு காட்டணும். ஓகேங்களா, அவ்வளோதான். இது டிவைடட் பை DF டாட் எனக்கு அதோட ஷேப்பு, அதோட அந்த ரோவில் எத்தனை இருக்குது, ரோவில் ஓவராலாக எத்தனை ரோ இருக்குது
அப்படின்றத வந்து சொல்லணும். ஷேப் ஷேப் வந்து 0ன்னு நான் கொடுத்துக்கிறேன். நார்மலாக 0 கொடுத்துட்டு இன்டூ எனக்கு பர்சன்டேஜில் தானே வேணும். ஸோ இன்டூ 100 கமா 2. இந்த 2 எதுக்காக கொடுக்குறேன்னா எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் மட்டும்தான் வரணும். ஸோ அதுக்காக நான் இந்த 2 கொடுக்குறேன். ஓகேங்களா? 2 கொடுத்துட்டு நான் இப்போ இதை என்டர் பண்ணுறேன். இங்கே ஒரு காலம் க்ளோஸ் ஆகணுமா? சாரி, இந்த இடத்துல ஒரு இது க்ளோஸ் ஆகணும். ஓகேவா? அதை நான் மறந்துட்டேன். ஸோ எனக்கு ஓவராலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டுது. எனக்கு ஏஜில் வந்து 19.87 இருக்குது. அதாவது மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஏஜில் வந்து 19.87னா இது எப்படி காட்டும்னா, இப்போது இதுதான் என்னோட டேட்டா செட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த ஏஜ் இருக்கு இல்லையா, இந்த மிஸ்ஸிங் இடத்துல எல்லாமே எனக்கு என்ன ஆகும்னா 1. ஓகேங்களா? இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, இந்த மிஸ்ஸிங் இடத்துல எல்லாமே 1 1 1ன்னு போட்டு எவ்வளோ இருக்கோ அது எல்லாமே அடிஷன் பண்ணி எனக்கு காட்டும். அவ்வளோதான். அதுதான் எனக்கு மொத்தம் 19 இருக்கு போட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல எனக்கு வந்து 19.87. இந்த 87ன்றது என்னன்னா நான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் வரணும் இல்லையா? ஸோ அதனால 19.87 வருது. மேக்ஸிமம் வந்து 20. ஓகேங்களா? அதுதான் இந்த இடத்துல வந்து சொல்கிறேன். அப்ராக்சிமேட்டாக 20ன்றதை தான் இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கு. அதாவது கேபினில் வந்து 77 என்ட்ரிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் என்ன செக் பண்ணுறேன்னா, irrelevant டேட்டாஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஹெவியாக மிஸ்ஸிங் வேல்யூஸு ஆர் irrelevant டேட்டாஸ் எல்லாமே நான் ட்ராப் பண்ணணும். ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, ட்ராப்ன்ற கமெண்ட்டையும் ட்ராப்னான்ற கமெண்ட்டையும் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ட்ராப்ன்ற கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஸ்பெசிஃபையாக காலமில் இருக்க அது வந்து என்ன பண்ணனா ஸ்பெசிஃபைடு காலம்ஸை மட்டும் ட்ராப் பண்ணிடும். ஓகேங்களா? ட்ராப் பண்ணும். அதுக்கு அடுத்ததாக இந்த ட்ராப்னா என்ன பண்ணுன்னா ரோஸை வந்து ரிமூவ் பண்ணும். அந்த ஸ்பெசிஃபைடு காலம்ஸில் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்க ரோ வந்து ரிமூவ் பண்ணும். இதுக்காக தான் இந்த ட்ராப்னாவை கொடுக்கணும். இதில் இன்னொரு கமெண்ட் கொடுப்போம், ஃபில்னான்ற கமெண்ட்டு. இந்த ஃபில்னா என்ன பண்ணுன்னா மிஸ்ஸிங் வேல்யூஸை வந்து ஸ்பெசிஃபைடு வேல்யூவோட நம்மளுக்கு கொடுக்கும். அதாவது மீன் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ செக் பண்ணுறேன். df1 ஈக்குவல் டு df டாட் ட்ராப் LUMNS காலம்ஸ். ஓகேவா? காலம்ஸ் ஈக்குவல் டு என்னோட காலம்ஸ் என்னென்ன காலம்ஸ்லாம் ட்ராப் பண்ணணும். நேம்ன்ற காலம் எனக்கு தேவையே கிடையாது. அது எதை பேஸ் பண்ணி அதை ட்ராப்னா பண்ணோன்னா என்னென்ன இதெல்லாம் ப்ரெடிக்ஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? எனக்கு வந்து இந்த நேம்ன்ற காலம் வந்து ப்ரெடிக்ஷனுக்கு யூஸ் ஆகாது. டிக்கெட்ன்றதும் வந்து எனக்கு ப்ரெடிக்ஷனுக்கு யூஸ் ஆகாது. கேபினும் வந்து ப்ரெடிக்ஷனுக்கு யூஸ் ஆகாது. எனக்கு ப்ரெடிக்ஷனுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த ஏஜ் யூஸ் ஆகும், எம்பார்க்கு யூஸ் ஆகும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட ப்ரெடிக்ஷனுக்கு எதெல்லாம் யூஸ் ஆகுதோ அதெல்லாமே ட்ராப் பண்ணுறேன். முதல்ல வந்து எனக்கு நேம் வந்து யூஸ் ஆகாது. ஸோ நேமை வந்து நான் தூக்கணும். அதுக்கு அடுத்ததாக நான் என்ன தூக்கணும், டிக்கெட்டுன்றது எனக்கு தேவைப்படாது. ஸோ டிக்கெட்டே நான் தூக்குறேன். ஸோ டிக்கெட் சாரி என் வந்து கேப்ஸ். நான் என்னோட டேட்டா செட்டில் வந்து என்ன வந்து கேப்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு கேபின்றதும் தேவை கிடையாது. ஸோ கேபினையும் வந்து நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். ட்ராப் பண்ணியாச்சா? அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன், ட்ராப் நான் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்க ரோ மட்டும் எனக்கு அந்த ஸ்பெசிஃபைடு காலமில் வேணாம் அப்படின்றேன். எம்பாகில் வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸில் எது இருக்கோ அது மட்டும் எனக்கு வேணாம், மீதி எல்லா டேட்டாவும் எனக்கு வேணும். எம்பாக்னா அது இதுதான். இந்த எம்பாகில் வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்க இந்த ரோ வேணாம். அடுத்து வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்க ரோஸ் எல்லாமே எனக்கு வேணாம், அதை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் கொடுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், df1 டாட் ட்ராப்னான்ற கமெண்ட் இப்போ தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ட்ராப்னா ஓகேவா? சப்செட் ஈக்குவல் டு என்ன காலமில் இருக்கிறது வேணும், எனக்கு எம்பாக்டு காலம். ஓகே, எம்பாக் இதில் இருக்கிறது வேணும். இதில் என்ன வேணும்னா இம்ப்ளேஸ் ட்ரூ.
ஓகேவா. இன்ஃப்ளேட் இன்ஃப்ளேட் ஈக்குவல் டு ட்ரூ. இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூனா ஒன்றுன்ற வேல்யூ, அதாவது மிஸ்ஸிங் வேல்யூஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ட்ரூன்னு தானே சொல்லுவோம். ஸோ அந்த மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்க எல்லாமே இன்பிளேஸ் பண்ணிட்டு எனக்கு மீதி இருக்கிறதெல்லாம் ஷோ பண்ணேன் அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இப்போ எனக்கு வந்து என்ன காலம் வேணும் முக்கியமாக, TF1ல வந்து ஏஜ் காலம் ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஏஜ் வச்சு தான் நான் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறேன். ஸோ ஏஜ் வேணும். அதில் வந்து அந்த மிஸ்ஸிங் வேல்யூஸ் இல்லாமல், அந்த மிஸ்ஸிங் வேல்யூஸுக்கு எல்லாமே நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, இந்த ஸ்பெசிஃபைடு வேல்யூஸ் எல்லாமே போட்டு எனக்கு போடு அப்படின்னு நான் கேட்குறேன். ஓகேங்களா. ஸ்பெசிஃபைடாக வேல்யூஸ் போட்டு, அதாவது மீன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சி அந்த மீன் வேல்யூஸ் மட்டும் எனக்கு போட்டு கொடு அப்படின்னு நான் என்றேன். அது எதுக்காக, ஏஜுக்கு. ஸோ ஏஜ் ஈக்குவல் டு என்ன வேணும், DF1 ஓகேவா, ஏஜ் ஏஜில் டாட் ஃபில்னா. இப்போ தான் இந்த ஃபில்னாவே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபில்னா ஓகேவா. ஃபில்னா என்ன ஃபில்னா ஆகணும், அந்த DF1 அதில் இருக்க மிஸ்ஸிங் வேல்யூஸ் தவிர்த்துட்டு அதுக்கு மீன் வேல்யூ கண்டுபிடிச்சி அதை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா. ஸோ ஏஜ் டாட் மீன் ஓகேவா, மீன் வேல்யூஸ் மட்டும் கொடுன்னு நான் கேட்குறேன். ஸோ மீன் வேல்யூக்கு நான் இதை கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ கோட் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜை வந்து ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணி பார்க்கும்போது இந்த எரர் வருது. இந்த எரர் எனக்கு வருது எதுக்கு வருதுன்னா, பாண்டாஸ் 3.2 இருக்கு இல்லையா, இதில் இம்ப்ளேஸ்ன்ற இது வந்து இக்னோர் ஆகியிருக்கு. ஓகேங்களா. இப்போ இதை வந்து யூஸ் பண்ணுறது இல்லை போல். ஸோ அதனால இது இக்னோர் ஆகிருக்கு. நோ இஷ்யூ, இது ஒரு இஷ்யூ கிடையாது. தென் நான் அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்ண போகிறேன், அவுட்லேயர்ஸை இப்போ தான் டிடெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. நம்மளோட இந்த வீடியோட மெயின் மோட்டிவ் என்னது, அவுட்லேயர்ஸை வந்து டிடெக்ட் பண்ணி கொடுக்கணும் பாக்ஸ் ப்ளாட்டில். ஸோ நான் அவுட்லேயரில் வந்து பாக்ஸ் ப்ளாட் இதுவில் வந்து விசுவலைனில் வந்து நான் இப்போ தான் டிடெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, என்ன இம்போர்ட் பண்ணோம், விசுவலைசேஷன் தான். மேட்ப்ளாட்ல போய் இம்போர்ட் பண்ணோம். மேட்ப்ளாட் lib டாட் pyplot. ஓகேங்களா. pyplot as plt. ஓகேவா. ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததான் என்ன பண்ணனா, என்னோட விசுவலைசேஷன் டூல் என்னது, விசுவலைசேஷன் நான் என்னது இதில் பண்ண போகிறேன், பாக்ஸ் பிளாட்ல தான். ஸோ plt டாட் பாக்ஸ் பிளாட் ஓகேவா. பாக்ஸ் பிளாட் எது, சரி ஏஜில் இருக்கிறதா நான் இப்போ இது பண்ண போகிறேன். ஸோ ஏஜ் ஓகேங்களா. அதோட வெர்டிக்கல் வந்து ஃபால்ஸாக இருக்கணும் அப்படின்னு இருக்கு, வெர்டிக்கலில் இருக்கு. ஓகேவா. ஸோ வெர்டிக்கலுக்கு வந்து வெட்டுன்னு கொடுத்தா மட்டும் போதும். வெட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். அதுக்கு அடுத்ததாக நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக வந்து எக்ஸ் அண்ட் ஒய் லேபிளுக்கு வந்து நேம் கொடுக்குறேன். plt டாட் எக்ஸ் லேபிள் என்னது, எக்ஸ் லேபிள் வந்து வேரியபிள். ஓகேவா. வேரியபிளுக்கு வேறு நான் கொடுத்துக்கிறேன். ஒய் லேபிள் என்னன்னா ஏஜ். என்னோட ஒய் லேபிள் தான் வந்து ஏஜ் இது பண்ணும். ஸோ ஒய் லேபிளுக்கு வந்து நான் ஏஜ்னு கொடுக்குறேன். ஒய் லேபிள் தான் எனக்கு என்னதுன்னா ஏஜ். ஓகேவா. அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட ஓவரால் என்னோட கிராஃபிக்கல் வியூ இருக்கு இல்லையா, அதோட டைட்டில் கொடுக்குறேன். ஸோ plt டாட் டைட்டில் என்னது, எனக்கு டைட்டில் வந்து பாக்ஸ் பிளாட்னே நான் டைட்டில் வச்சுக்கிறேன். ஓகேவா. பாக்ஸ் பிளாட்னு டைட்டில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஷோ பண்ணுறேன். ஓகேவா. ஷோன்னு கொடுக்கும்போது
எனக்கு ஷோ ஆகுதுன்னு பார்க்குறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணி செக் பண்ணுறேன். ரன் பண்ணி செக் பண்ணும்போது எனக்கு பாக்ஸ் பிளாட்டில் ஒரு விஷுவலைசேஷன் கிடச்சிருக்கு. இப்போ இந்த பாக்ஸ் பிளாட் வந்து எதை சொல்லுதுன்னா, இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறது என்னன்னா டேட்டா லைஸை குறிக்கும். ஓகேங்களா? பாக்ஸ் ஷோஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து டேட்டா லைஸை குறிக்கும். அதாவது அந்த ஏஜ் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு எதில் வரைய முடியுது, மோஸ்ட் ஆஃப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 20க்கு அப்புறமா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்போனா 22ன்னு வச்சுக்கலாம். எண்ட் ஆகிறது வந்து இந்த இடத்துல. ஓகேவா? 30க்கும் 40க்கும் நடுவில்னா அப்போனா 35. ஓகே, 35ல முடியுது. ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த மிடில் லைன் எதை குறிக்குதுன்னா மீடியன். இந்த மிடில் லைன் தான் மீடியன். மீடியன் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு செக் பண்ணுங்க. 30 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குன்னும் போது அப்போனா இதை 28 இதை 13 எடுத்துக்கிட்டா கூட நம்மளுக்கு மீடியன் வந்து 29 அப்ராக்சிமேட்டாக. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த 2 லைன் இருக்கு இல்லையா, இந்த 2 லைன் பேரை வந்து விஸ்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். விஸ்கர்ஸ். ஓகேவா? ஆக்சுவலாக இதோட இன்னொரு நேம் வந்து, இந்த விசுவலைசேஷனுக்கு இன்னொரு நேம் வந்து விஸ்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த விஸ்கர்ஸில் வந்து லெஃப்ட் சைடில் இருக்க வந்து மினிமம் வேல்யூ அரௌண்டு 5க்குள்ளே இருக்கும். ரைட் சைடு இருக்க வந்து மேக்ஸிமம் வேல்யூ அரௌண்டு 55க்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? அதே தான் இந்த டாட்ஸுமே. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து மினிமம் வேல்யூ, அதாவது ஸ்மால் ஏஜ் பசங்கள்லாம் இருக்கிறது. ஓகேங்களா? இந்த ரைட் சைடில் இருக்கிறது வந்து மேக்ஸிமம் ஏஜ், அதாவது 58 55 ஆமாம், 50க்கும் 60க்கும் நடுவில் தான் இருக்குது. 55லேருந்து இங்கே 80 வரையுமே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட வேல்யூஸை வந்து கொடுக்குது. இது வந்து அன்யூஷுவல் வேல்யூஸ் தான். ஓகேங்களா? அடுத்ததா இந்த ஓவராலாக இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெஜாரிட்டியாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது வந்து மெஜாரிட்டியாக வந்து 20க்கு அப்புறம் தான் இருக்காங்க. 20லேருந்து இந்த 35க்குள்ளே, இதுதான் இந்த பாக்ஸ் தான் மெஜாரிட்டி. அப்போனா 20லேருந்து 35க்குள்ளே தான் என்னோட மெஜாரிட்டியே. ஓகேங்களா? யங் பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இதோட மீடியன் என்னன்னு கண்டுபிடிச்சோம். இந்த சென்டரில் என்னது 29. ஓல்டர் அதாவது வயசானவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இந்த 55லேருந்து 80க்குள்ளே இருக்காங்க அப்படின்றத வந்து இந்த பாக்ஸ் பிளாட் மூலயமா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்படி தான் ஒரு அவுட்லேயர்ஸை வந்து பாக்ஸ் பிளாட் மூலயமா டிடெக்ட் பண்ணுவோம் டேட்டா கிளீனிங்கில். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்.